Taste the Daily. முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு நிறத்தை கண்டு அஞ்சு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது வெட்கக்கேடானது என வேதனை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார், திமுகவுடைய தலைவராக இருந்தால் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது, எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார். எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்கிறாங்க? ஆனால் உண்மையில் கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது. யாருமே கோட்டைக்குள் வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிந்திருந்த துப்பட்டாவை கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து, அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது, போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள், இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக கேவலமானது, வெட்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.